இருக்கிற ஐஏஎஸ் அவர்கள் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷனாக இப்போ இருக்காங்க. சண்முக ஐயா வந்து முதலமைச்சருடைய 2வது செக்ரட்டரியாக இருக்காங்க. அவர் வந்து ரிலையன்ஸ் டேயிலே, அதாவது குறைதீர்ப்பு கூட்டத்திலேயே வந்து இந்த நூலை வெளியிட்டாங்க அந்த நிகழ்வு. அதுக்கு அடுத்தபடியாக செந்தில் வேலன் இங்கே தஞ்சாவூர் எஸ்பியாக இருந்தாங்க. அவங்க இப்போ இன்ஸ்பெக்டர் உளவுத்துறை ஐஜியாக இருக்காங்க. அவங்க எனக்கு கொடுத்த அந்த புத்தகத்தில் இருந்த வாழ்த்துறை வந்து வைர வரியல். ஒவ்வொரு மனிதன் கையிலும் இருக்க வேண்டிய நூல், ஒவ்வொன்றும் உங்களுக்கு என்ற நூல் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அந்த நூலும் அந்த முதல்ல தலைமைச் செயலராக இருக்கும் பொழுது நம்ம மரியாதைக்குரிய முனைவர் இறையம்பு ஐஏஎஸ் அவர்களை சந்தித்ததும் அவர் என்னோடு பேசினதும் அது வாழ்க்கையில் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பேராக நான் கருதுறேன். இதெல்லாம் ஒரு சிறப்பாக. சமீபத்தில் உங்களுக்கு இந்த அரசு ஊழியர் சங்கங்களை எல்லாம் சேர்ந்து ஒரு வாழ்முறைவை ரைட் நல்லவில் மறந்து போச்சு. அதாவது தமிழ்நாடு அரசு நூலகத்துறை தேசிய 57வது தேசிய நூலக வார விழாவில் தமிழ்நாடு அரசு நூலகத்துறையும் தஞ்சை மாவட்ட மைய நூலகமும் வாசகர் வட்டமும் இணைந்து வாழ்நாள் சாதனையாளர் விருது கொடுத்து என்னை கௌரவித்தாங்க. மரியாதைக்குரிய மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் செலியன் அவர்கள், நம்ம தஞ்சை மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்குஜம் ஐஏஎஸ் அவர்கள், நம்ம பாராளுமன்ற உறுப்பினர் முரசொலி ஐயா அவர்கள், மாண்புமிகு மேயர் அவர்கள், அவருடைய முன்னிலை அந்த அவார்டு கிடைச்சது ஒரு மிகப்பெரிய பேராக கருதுகிறேன். அந்த அவார்டு தான் எனக்கு மிகப்பெரிய அவார்டு. அதை தவிர நிறைய சின்ன சின்ன இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, நிறைய வாங்கியிருக்காங்க. ஆமாம், குறிப்பிட்ட உங்களை பற்றி சொல்கிறேன். இந்த வீடியோ பதிவில் இவர் அரசு ஊழியர் சங்கத்தில் ஒரு பொறுப்பில் இருக்கார். அடுத்தது மாவட்ட மூத்த குடிமக்கள் பேரவையில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 ஆண்டுகாலமாக இருக்கேன். 2 பீரியடு இணை செயலாளராக 6 ஆண்டு காலம் பணியாற்றிருக்கேன். அமைப்பு செயலாளராக 6 ஆண்டு ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ அடுத்து ஒரு தேர்தலில் வந்து எல்லோரும் விரும்புகிறாங்க, தலைவராக போட்டிடலாங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறேன். அடுத்தது வந்து மாவட்ட மாநகராட்சி மக்கள் நல சங்கங்களின் கூட்டமைப்பில் ஏதோ ஒரு பொறுப்பில் இல்லை. அதில் வந்து என்னை கூப்பிட்டாங்க, பொறுப்பில் தரேன்னு சொன்னாங்க. இல்லை, யார் பூவலிங்கன்னு ஒரு அற்புதமான மனிதர், அவரும் எனக்கு வந்து அந்த வாழ்த்துறையை கொடுத்தாரு. அவரெல்லாம் என்னை வந்து வெளிப்படுத்தினவர். அவர் தென்னக பண்பாட்டு மையத்தினுடைய இணை இயக்குனராக இருக்கும்போது என்னை பார்த்துட்டு, நீ உங்களுக்கு எழுத்து திறமைக்கு ஒரு நாடகம் எழுதுன்னு சொல்லி அறிவொளி நாடகம் எழுதுறதுக்கு வாய்ப்பு கொடுத்து அரசு நாடகங்கள் பிரச்சாரம் நடந்து அவங்க ஸ்பான்சர் பண்ணாங்க. இந்தியனுங்கிற தலைப்பில் ஒரு நாடகம் எழுதி இயக்கி நடித்தேன். அந்த நாடகம் வந்து தென்னக பண்பாட்டு மையம் ஸ்பான்சர் பண்ணிச்சு. அதில் மாணவர்களுக்கு நாடகக்கலை வளர்க்கணுங்கிறதுனால நாடக ஒருங்கிணைப்பாளருங்கிற பேரில் ஒரு பதவி எனக்கு கொடுத்தாங்க தென்னக பண்பாட்டு மையம். இத்தனைக்கும் ஒரு முன்னுடையாக இருந்தது நம்ம போலி. நீங்கள் நாடகம் எழுக்கும்போது நான் நாடகங்களில் நிறையா நடிச்சிருக்கேன், என்னையும் நீங்கள் சேர்த்துக்கீங்க. கண்டிப்பாக. ஆனால் நிறைய நாடகங்களில் சமீபத்தில் தேவி நாடக சபாவில் KN ரத்னம் நடத்தினார். அதில் போய் ஆரம்பத்தில் எங்கள் வீட்டில் என்னை படிக்க வைக்கலன்ட்டு 1 வருஷம் போய் அதில் நாடக நடிகர்களாக நடித்தேன். அதில் ஒரு 4 காட்சிகள் நான் நடிப்பேன். எல்லா காட்சிகள்லையும் கைத்தட்டல் வாங்குவேன். அதாவது தமிழை தூய்மையாக பேசுவேன். அந்த எப்படி நீட்டி எப்படி குறைச்சி பேசணுங்கிற அளவோடு அந்த பேச்சை பேசுவேன். இப்படி நடிக்கும்போது என்னை அறியாமல் ஒரு வித்தியாசமான நடிப்பை கொடுப்பேன். அதை பார்த்து எல்லாம் கைத்தட்டி ரசிப்பாங்க. அது இப்போ நீங்கள் நாடகம்னு சொன்னதுனால எனக்கும் நினைவு வந்துருச்சு ஒரு சம்பவம்.